பள்ளி கொண்டாய் ரங்கநாதா, உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, கதி பெறவே ஞானம் நீத்தா தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்படையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தே. தசாவதாரம், அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியும் ஆனான் தன்னை கண்ணபுரத் தடியேன் கலிய நொலி செய்த தேனார் இன்சொல் தமிழ் மாலை சப்ப பாவம் இல்லாவே அப்படின்ட்டு ஒரு திருமங்கையாளரோட பாசுரம். இந்த பாசுரத்தில் 10 அவதாரத்தையும் சொல்லிட்டார். மீனு, ஆமை, கேழல், அரி, குரல், புன்னும் ராமன், பின்னும் ராமன், தாமோதரன், கல்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவதாரத்தையும் பற்றி சொல்லியிருக்கார். கேழல்னாக்க என்னன்றீங்களா? கேழல்னாக்க பன்றி அவதாரம், வராக அவதாரம். அரினாக்க சிங்கம், குரல்னாக்க குட்டையா இருப்பார்ல வாமன அவதாரம். முன்னும் ராமன்னாக்க முன்னால் ராமத்துக்கு முன்னால் பரசுராமன், அப்புறம் பின்னும் ராமன்னாக்க பலராமன், நடுவில் ராமன், தாமோதரனாக்க கிருஷ்ணன், கல்கி. அப்புறம் அத்தனாவதாகவும் ஆனான் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கார். நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் 10 தான் சொல்கிறது. பெருமாள் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். நம்மளோட ஞாபகத்துக்கு நமக்கு அந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக ஒரு ஞாபகத்துக்காக தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறது. தசாவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முன்னால் சொல்லிடுறேன். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்புகழை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்து. இந்த பாசுரத்துலேருந்து என்ன தெரியுதுனாக்க, நான்முகன் அப்படிங்கிற பிரம்மாவை நாராயணன் படைத்தார் அப்படிங்கிறது தெரியுது. நான்முகங்க பிரம்மாவை படைத்தது நாராயணன். நாராயணன் பிரம்மாவை படைச்சிட்டு அவருக்குள்ள எல்லா சக்தியும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருனாக்க, நீ உலகத்தை படை அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு ஞாபகத்துக்காக ஒரு இதை கொடுக்குறார். தன்னோட ஃபுல் சக்தியும் அவருக்குள்ளே பாய்ச்சிட்டு அவருக்கு வேதம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாரு. வேதம் ஃபுல்லாக அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை வச்சு தான் அவர் முழுக்க அந்த உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தாப்புல என்னென்னாக்க, பெருமாள் 10 அவதாரம் எடுத்தோம் அப்படின்னு பார்க்குறோம். அவதாரம்னா என்ன, ஏன் அவதாரம் எடுத்தார் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அவதாரம் அப்படின்னாக்க இறங்கி வருது, மேலேருந்து கீழே இறங்கி வருது. பெருமாள் வைகுண்டத்திலிருந்து தன்னுடைய எல்லா காட்சியும் செஞ்சுருக்க முடியும். ஏன் இறங்கி வரணும் அப்படின்னாக்க, நம்மளாட்டு இருக்கிற ஆளுக்கு அவளோட எளிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போது ஒரு குழந்தை மேலேருந்து கீழே குதித்து மரத்தில் குதிச்சு பண்ணால் என்ன சொல்லுவானாக்க, பாரு அவதாரம், இறங்கு குதிக்கிறது பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாட்டம்தான் வைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு இறங்கி வர்றது தான் அவதாரம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவதாரம்னா என்ன? இதுதான். பெருமாள் எப்பெல்லாம் தர்மத்தின் தலை தாழ்ந்திருக்கோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் சான்றோர்களையும் ஒரு நல்லவாளையும் வேதம் படித்தாவளையும் வேதத்தையும் காப்பாற்றுறதுக்காகவும் உலகத்தில் பல அவதாரங்கள் எடுத்துகிட்டே இருக்கார். பெருமாள் தர்மத்தை காப்பாற்றுறது தான் அவருக்கு முக்கியமான காரியம். பசுவை ரட்சிக்கணும், வேதம் படித்தவளை காப்பாற்றணும், நல்லவர்களை காப்பாற்றணும், சாதுக்களை ரட்சிக்கணும், அதர்மத்தை அழிக்கணும், தீய சக்திகளை அழிக்கணும். அதுதான் பெருமாளோட முக்கியமான நோக்கம். அதுக்கு தான் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அவதாரம்னா என்ன, ஏன் அவதாரம் எடுத்தார்? இன்னொன்று என்னென்னாக்க, ஒரு சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்
பிஹெச்டி படித்த ஒருத்தரை போட மாட்டாள். ஏன்னா அவள் வந்து அவள் லெவலுக்கு தான் பாடம் சொல்லிக் கொடுப்பாள். சின்ன எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் படிக்கிற குழந்தைக்கெலாம் பாடம் சொல்லிக் கொடுக்கணுனாக்க அவள் லெவலுக்கு இறங்கி வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கணும். அவளுக்கு என்ன முடியுமோ பாடி ஆடி கதை சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தி அப்படித்தான் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். அதாட்டு இருக்கிறால தான் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். பெரிய பசங்களுக்கு சொல்லிக்கிறார்களாவே இந்த குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணாக்க இவ்வளோ லெவலுக்கு அவள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுதான் இறங்கி வந்து சொல்லிக் கொடுக்குறது. அந்த குழந்தைகளோட ஸ்டேஜுக்கு எப்படி அந்த டீச்சர் இறங்கி வந்து பாடம் சொல்லிக் கொடுக்குறாளோ அதே மாதிரி பகவான் அவர் வைகுண்டத்தில் இருந்தால் கூட நமக்காக கீழே இறங்கி வந்து நமக்கு அவதாரங்கள் எடுத்து ஒரு காரியத்தை நமக்காக செய்கிறார் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அடுத்தாப்புல இப்போது அதுக்கு முன்னால் இந்த அவதாரங்கள் எப்பப்போ நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது பெருமாள் உலகத்தை படைக்கச்சு பிரம்மாவுக்கு ஒரு காலத்தையும் படைச்சு கொடுத்துட்டார். காலம் அப்படின்னாக்க யுகம், காலத்தை கால்குலேஷனுக்கு யுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு யுகம் அப்படின்னு ஒரு யுகம் ஆச்சே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாட்டம் 4 யுகம் உண்டு மொத்தம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகம். 4 சேர்ந்து டூரேஷன் எவ்வளோனாக்க டோட்டலாக 43,20,000 வருஷம். 4 யுகமும் சேர்ந்தால் ஒரு சதுர்யுகம். அதோட டியூரேஷன் 43,20,000 வருஷம். இந்த 4 யுகத்தையும் எப்படி பிரிச்சிருக்குனாக்க 4:3:2:1. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய யுகம் அது என்ன? கிருதயுகம். அந்த கிருதயுகத்துக்கு டியூரேஷன் என்னன்னாக்க 17,28,000 வருஷம். அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய திரேதாயுகத்துக்கு காலம் என்னன்னாக்க 12,96,000 வருஷம். மூணாவதாக இருக்கக்கூடிய துவாபர யுகம் அதுக்கு 8,64,000 வருஷம். இப்போது நம்ம இருக்கிறது என்னன்னாக்க கலியுகம். இந்த கலியுகம் இதுக்கு டியூரேஷன் என்னன்னாக்க 4,32,000 வருஷம். இந்த 4 கூட்டினாக்க நமக்கு கிடைக்கிறது 43,20,000 அப்படிங்கிற வருஷம் கிடைச்சிடும். இப்போது கலியுகத்தில் இது மட்டும் முடிஞ்சிருக்கிறது என்னன்னாக்க 5,125 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் கலியுகத்தில் இருக்க வேண்டியது நம்ம கடந்து போக வேண்டிய காலம் என்னன்னாக்க 4,26,875 வருஷம். அது முடிஞ்சாதான் களி முடிஞ்சு பிரளயம் வந்து உலகம் முடியும். அதுக்கு 40 வருஷம் இருக்குது. சரி, இப்போது கலியுகத்தோட டியூரேஷன் பார்த்துட்டோம். இப்போ பிரம்மாவோட டியூரேஷன் பார்க்கணும். மொத்தம் 4 சதுரயுகமும் சேர்ந்து 43,20,000 வருஷம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த 43,20,000 வருஷம் முடிஞ்சால் ஒரு சதுரயுகம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது முடிஞ்சாக்க பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிஞ்சது. பிரம்மாவோட ஒரு பகல் நேரம் என்னன்னாக்க 43,20,000 வருஷம். இரவும் அதே தான். அதே 143,20,000 வருஷம் முடிஞ்சால் ஒரு இரவு. அப்போது பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னாக்க 86,40,000 வருஷம். 86,40,000 வருஷம் முடிஞ்சால் பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்படியே பிரம்மா வந்து 1000 வருஷம் கிடக்கணும். 1000 சதுர்வருஷம் 1000 சதுர்வருஷம் போனால் பிரம்மாவுக்கு என்னாகும்? ஒரு நாள் முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். 1000 சதுர்வருஷம் ஒரு இரவு முடிஞ்சது. இன்னொரு 1000 வருஷம் சதுர்வருஷம் வந்தாக்க இன்னொரு பகல் முடிஞ்சது அப்படின்ட்டு ஒரு 43,20,000 முடிஞ்சால் ஒரு பகல், இன்னொரு 43,20,000 முடிஞ்சால் இன்னொரு இரவு முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். அப்படியே 365 வரணும். அதுக்கப்புறம் 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஆயுசு. அதாவது 43,20,000 இன்ட்டு 1000 இன்ட்டு 2 போட்டாக்க பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடியும். இப்போ ஒரு வருஷம்னாக்க அதோட 365 மல்டிப்ளை பண்ணணும். பிரம்மாவுக்கு ஆயுசு 100 வயசு அப்படின்னாக்க இப்போ வந்த வருஷத்தோட 100 மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் பிரம்மாவோட லைஃப் டைம். இப்போ வந்து ஒரு சதுர்யுகம் அது 43,20,000 ஒரு பகல் பொழுது முடிஞ்சால் பிரம்மாவுக்கு இரவு தொடங்கும். இரவு தொடங்கிறதுக்கு முன்னால் என்ன ஆகும் தெரியுமா? பிரம்மாவுக்கு தூங்க போவார். தூங்க போச்ச அவர் வந்து அடுத்த சதுர்யுகம் ஃபுல்லாக தூங்குவார்.
அடுத்து 43,20,000 வருஷம் ஃபுல்லாக தூங்குவார். அப்படி தூங்கி முடிச்சுட்டு மறுபடியும் படைப்பை தொடங்குவார். அப்படி படைப்பை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு பெரிய பிரளயம் வந்துடும். பிரளயம் வந்து ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். ஒரு சதுர்யுகம் முடிஞ்சு உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிடும். பிரம்மாவோட இரவு பொழுது ஃபுல்லாக அழியும். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு எப்போ பகல் உண்டாகிறதோ அப்போ மறுபடியும் உலகம் உண்டாகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகல் பொழுது முடிகிற நேரம் இப்போ என்னாச்சு தெரியுமா? பிரம்மா வந்து தூங்க போகிற நேரம். அவருக்கு கரெக்டாக சதுர்யுகம் முடிஞ்சு தூங்க போகிறார். இந்த சமயத்தில் என்ன ஆகுதுனாக்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தமிழ்நாட்டில் பாண்டிய தேசம், பாண்டிய நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு தலைநகர் மதுரை. மதுரை தலைநகராக இருந்தது பாண்டிய தேசம். அந்த ஊரில் கிருதமாலா அப்படின்னு ஒரு நதி இருந்தது. கிருதமாலா இன்னைக்கு வைகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நதி பேர் அன்றைக்கி கிருதமாலாங்கிற நதிங்கிற பேரில் இருந்தது. அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பாண்டியராஜா அரசாட்சி பண்ணார் மதுரையில். அவர் பேர் சத்தியவர்தன் பேர். அவர் வந்து ரொம்ப வேத நெறிப்படி உண்மையாக ரொம்ப நன்னா நேர்மையாக அரசாட்சி பண்ணார். வேதம் அறிந்தவர், ரொம்ப அனுஷ்டானங்கள் ஃபாலோ பண்ணுறவர், கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தார். அவருக்கு வயசாகிடுது. அதனால் தன் அரசாட்சி என்ன பண்ணார்னாக்க அடுத்த வாரிசுகிட்ட ஒப்படைச்சிட்டார். இவர் என்ன பண்ணார்? காட்டுக்கு போய் தவம் ஏற்ற தொடங்கினார். காட்டில் என்ன பண்ணுவார்னாக்க வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு தவம் இருந்தார். தண்ணி மட்டும்தான் குடிப்பார், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார். குடிச்சிட்டு இவர் என்ன பண்ணுவார்? அப்பப்போ 3 வேளையும் அந்த நதியில் போய், எந்த நதி? கிருதமாலா, அதில் போய் சந்தியாவந்தனம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு அவர் சந்தியாவந்தனம் பண்ண போகிற நேரம், அந்த நேரத்தில் பார்த்தா அப்படி ஜலத்தை அப்படி கையில் எடுக்கிறார். அவர் கையில் ஒரு சின்ன மீன் வந்துடுது. ஐயோ, மீனை கையில் எடுத்துட்டோமே, தண்ணியிலேருந்து வெளியே வந்து மீன் செத்து போயிடுமே அப்படின்னு பயந்தார். மறுபடியும் தண்ணியில் விட்டுட்டார். மறுபடியும் தண்ணியை எடுக்கிறார் அக்கியம் விடுறதுக்காக. மறுபடியும் அந்த மீன் வருது. ஐயோ, இது திரும்ப திரும்ப வருதே அப்படின்னு விட போனார். அப்போ அந்த மீன் பேசிச்சு. குட்டி மீன், சுவாமி என்னை காப்பாற்றுங்கோ, நீங்கள் தண்ணியில் என்னை விட்டுறாதீங்கோ, விட்டா இந்த பெரிய மீன் இருக்கே அதெல்லாம் சாப்பிட்டுடும், ரொம்ப பயமாக இருக்குது, நான் வாழணும் ஆசையாக இருக்குது, என்னை பெரிய மீன்லாம் சாப்பிட்ரும், என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னு மீன் கெஞ்சிட்டு. உடனே என்ன பண்ண, ஐயோ பாவம் குட்டி மீனாக இருக்குது, காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னை என்னோட கமண்டலத்தில் போட்டுக்கிறேன், ஆற்றுல போய் பத்திரமா அவனை பார்த்து காக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கமண்டலத்தில் போட்டுட்டு இதை சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு பார்த்தா அந்த மீன் கமண்டலம் ஃபுல்லாக பெருசாக வளர்ந்துருச்சு. மீன் பேசுது, எனக்கு இந்த இடம் போடல, என்னை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல விடு அப்படின்னு சொல்கிறது. ஒரு குளத்துல கொண்டு போய் விடுறாரு. விட்டுட்டு அவர் திரும்பி காட்டுக்கு போகலான்னு பார்க்கறதுக்குள்ள அந்த குளம் ஃபுல்லாக நிறைஞ்சருக்கு மீன் வளர்ந்துருச்சு. என்னை வேறு இடத்துல விடு அப்படிங்கிறார். அவர் தான் தவம் செஞ்சிட்ருக்கார் இல்லையா, தவ ஒலி மேலே ஒரு பெரிய ஏரியை உண்டாக்கினார். அந்த ஏரியில் இந்த மீனை விட்டுறாரு. திரும்பறதுக்குள்ளே அந்த ஏரி ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? இன்னொரு ஏரியை விடுறாரு. அப்படியே ஒரு ஏரியா அதை கட்டி 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 இந்த ஏரிக்குள்ளே மீனை விட்டுட்டு கடற்கரை கிட்ட வந்துட்டார். அந்த அளவுக்கு அத்தனை ஏரி வெட்டி கடலுக்குள்ளே விட போகிற. கடைசியில் ஓ, உனக்கு இந்த அளவுக்கு எனக்கு முடியல, கடலில் இருந்துட்டு கடலில் விடுறா. ரொம்ப பெருசாக வளருது. ஏன்னா 10 லட்சம் மீட்டர் அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. 10 லட்சம் மைல் தூரத்துக்கு அந்த மீன் பெருசாக வளர்ந்துருச்சு. அப்போ பார்த்தா அப்படி கண்ணு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கண்ணை பார்த்துட்டு, நீ யார்? மாயா இதுவையா? மாயம் பண்ணாத, எனக்கு தெரியும், உன் கண்ணை பார்த்தாலே நீ வந்து நான் சேவிக்கிற பெருமாள்னு கண்டுபிடிச்சிட்டேன், எதுக்காக இங்கே வந்த அப்படின்னோட இன்னொன்று தெரிஞ்சு போச்சு. 2 விஷயம். நான் வந்து தவம் செய்கிறேன், தவம் செய்கிறதுனால எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக நேரில் வந்துட்டியா? உன் கண்ணை பார்த்தாலே நீ பெருமாள் கண்டுபிடிச்சிட்டேன், அதான் தவம் செய்கிற ஆளுக்கு நீ நேரில் தரிசனம் கொடுப்பியே, அதுக்காக நீ தாங்க நீ கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோடனே அந்த மீன் அவர்கிட்ட பேசுறது. நான் வந்து தர்மங்களை உபதேசிக்கிறேன் உனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இவர் கேள்வி கேட்க அந்த மீன் பதில் சொல்ல அப்படியே ரொம்ப நேரம் 2 பேருக்கும் டிஸ்கஷன் நடக்கிறது. தர்மங்கள் எல்லாத்தையும் அந்த மீன் அவருக்கு உபதேசம் பண்ணுறது. அந்த மீன் ஒன்று சொல்கிறது, இன்னிலேருந்து 7வது நாள்
விஷயம் நடக்க போகிறது தெரியுமா, அது என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்த பதிவில் பாக்கிய பார்க்கலாம்.